தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. செபிப்போமாக. நிறைவுள்ளவராக எங்கள் ஒவ்வொருவரையும் வாழ அழைக்கிற தெய்வமே இறைவா, உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம் பெயரை வாழ்த்துகிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய அன்பிலே, இரக்கத்திலே, ஆசீர்வாதத்திலே நிறைவை காண்போமாக. உம்முடைய வல்லமையிலே, பேரன்பிலே நிறைவை பெறுவோமாக. நீரே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் நிறைவாக்குகிற தெய்வமாயிருப்பீராக. நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் கட்டி எழுப்புகிற தெய்வமாயிருப்பீராக. நீரே எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பாதுகாக்கிற தெய்வமாயிருப்பீராக. உம்மை ஆராதிக்கிறோம் ஐயா, உம் பெயரை உயர்த்துகிறோம் ஐயா, உம்மை போற்றுகிறோம் இயேசுவே. நீர் நல்லவர், இரக்கமானவர், ஆற்றலானவர் என்று உம்மை துதிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். புதிய நாளிலே புதிய அன்பு, புதிய இரக்கம், புதிய ஆசீர்வாதம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் மூடுவதாக, எங்கள் ஒவ்வொருவரையும் மறைப்பதாக. நீரே எங்கள் ஒவ்வொருவரையும் குடும்பத்தையும் வழிகாட்டி பாதுகாத்து ஆசீர்வதிக்கிற தெய்வமாய் செயல்படுவீராக. எங்கள் உள்ளங்களும் இல்லங்களும் உம்முடைய அன்பினால் நிரம்புவதாக, உம்முடைய ஆசீர்வாதத்திலே வளருவதாக, வாழ்வதாக. உம்முடைய கிருபையும் ஆற்றலும் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் தொடருவதாக. அப்பா, நாங்கள் பெரிதாய் நினைக்கிறவற்றை, சொத்தாய் நினைக்கிறவற்றை, செல்வமாய் நினைக்கிறவற்றை விற்று கொடுப்போமாக, இழந்து கொடுப்போமாக, விட்டு கொடுப்போமாக. உம்முடைய அன்பை உரிமையாக்குவோமாக, உம்முடைய ஆசீர்வாதத்தை உரிமையாக்குவோமாக. தெய்வம் எங்கள் வாழ்வையும் குடும்பத்தையும் பரிசுத்த கரம் கொண்டு தாங்குவீராக. புனிதர்கள், மறை சாட்சிகள், இந்த நாளுக்காக, இந்த நாளின் எல்லா தேவைகளுக்காக, திட்டங்களுக்காக பரிந்து பேசுங்க. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் இந்த நாள் முழுவதும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.